Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீட் 2025 இன்னும் மோர் தென் அதாவது ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 days தான் இருக்கும். லாஸ்ட் இயர் இந்த மாதிரி 2024க்காகவும் 2023 மாதிரி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லாஸ்ட் 100 days ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இந்த திங்ஸ்லாம் நீங்கள் இப்போதைக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 திங்ஸ் சொல்கிறேன். என்னென்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரீஸ், ஃபுல் டெஸ்ட் சீரீஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டிங்களாங்கிறத வந்து அந்த பாக்ஸில் டிக் போட்டுருக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலைன்னா 100 days இன்னும், அதாவது 110 days அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 100 days ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் வந்து அந்த ஃபுல் லென்த் டெஸ்ட் சீரீஸ் வந்து, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. செகண்ட் என்னன்னா, நீங்கள் வந்து ஃபார்முலா ஷீட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா ஷீட்னா நான் எதை மீன் பண்ணுறேன்னா, அந்த ஃபுல் ஃபார்முலாஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு சொல்கிறேன். அதாவது ஃப்ரம் சாப்டர் 1 to சாப்டர் எண்ட், அந்த கடைசி சாப்டர் வரைக்கும் ஃபுல் ஃபார்முலாஸும் உங்கள் கையில் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. சில பேர் பிடிஎஃப்ஸ் வச்சுருப்பாங்க. நான் பிடிஎஃப்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஒரு 120-200 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து நான் ஷேர் பண்ணி வச்சுருப்பேன். வேணும்னா திருப்பி அதில் கேட்டிங்கன்னா நான் திருப்பி சென்ட் பண்ணி விட்டுருவேன். அதில் சென்ட் பண்ணியிருக்க நிறைய பேர் யூஸ் ஆயிருக்கு. ஸோ பிடிஎஃப் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ஷீட் ஆமத்தை வச்சுக்கோங்க. இப்போ இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் டெஸ்ட் சீரீஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு 2 days நான் சொல்லுவேன், அதிகபட்சமாக அதை தான் எழுத முடியும். 1 டேக்கு ஒரு டெஸ்ட் சீரீஸ், ஒரு டெஸ்ட் எழுதுறது வந்து ரொம்ப இம்பாசிபிள்னு சொல்லுவேன். அதாவது இப்போ இன்னைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுனீங்கன்னா ஒரு 2 days கேப் விட்டுட்டு அடுத்த நாள் ஒரு டெஸ்ட் எழுதுங்க. இது மாதிரி ஒரு 100 days நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த நீட் எக்ஸாமுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த டெஸ்ட் சீரீஸ். அதாவது நீங்கள் எழுதின ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இந்த நீட் எக்ஸாமும் ஒரு டெஸ்ட் சீரீஸில் ஒரு டெஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதே நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் நீட் எக்ஸாம் வந்து ஒரு பெரிய பேர்டனாக தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த 3 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபுல் லென்த் டெஸ்ட் சீரீஸ். நிறைய பேர் வந்து ஒரு இன்ஸ்டியூட் போகிறவங்களா இருந்தாலும் சரி, போகாதவங்களா இருந்தாலும் சரி, சும்மா அப்பப்போ ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி போட்டு பார்ப்பீங்க. இல்லைனா வந்து ஃபிசிக்ஸில் கொஞ்சம் சம்ஸ் எடுத்து போட்டு பார்ப்போம்னு சொல்லி போட்டு பார்ப்பீங்க. அந்த மாதிரி சொல்ல, ஒரு ஃபுல் சாப்டரையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. பயாலஜியாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இப்போவே வந்து நீட் எக்ஸாம் ஒரு நாளுக்கு முன்னாடி இல்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்மளுக்கு நீட் எக்ஸாம் தான் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மேக் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சில பேருக்கு வந்து ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் கெமிஸ்ட்ரியை ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் பயாலஜி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போவே எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் வகுத்து கரெக்டாக நம்ம இப்போ எழுத போது நீட் எக்ஸாம் தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு, சில பேர் ஃபிசிக்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பயாலஜி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக, ஏன்னா பயாலஜியில் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ஆன்சர் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா இது கரெக்டாக தான் இருக்குங்கிறது வந்து மைண்டில் ஈஸியாக தோணும். இப்போ சில ஃபிசிக்ஸில் வந்து சில பேர் வந்து 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுவீங்க. மிச்ச 2 ஆப்ஷனில் மோஸ்ட் ப்ராபப்ளி கன்ஃபியூஷன் வந்துடும். ஆனால் பயாலஜியில் மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு ஆன்சர் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். ஓகே, இதுதான் கரெக்ட்னு சொல்லி 100% ஆயிருவீங்க. அந்த மாதிரி பயாலஜியில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு பாசிட்டிவாக புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை அடுத்தடுத்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸை நீங்கள், அதாவது பயாலஜி முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தொடங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லி பின்னாடி நிறையா முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைபே உங்களுக்கு வந்து இந்த கஷ்டமான கொஸ்டினையும் ஈஸியாக சால்வ் பண்ண வச்சிடும். ஸோ இந்த அப்ரோச்சை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சொல்லணும்னு விரும்பினேன். ஆல் த பெஸ்ட், பாய்.